ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்ச் சீசன் 2ல் இன்றைக்கி நான் 76வது நாளை ஆரம்பிக்கிறேன். நீங்களும் என்ன மாதிரி எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக உங்களோட உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர், வயசு, ஹைட்டு, வெயிட்டு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கா, வேறு எதுக்காக நீங்கள் டேப்லெட் எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற டீட்டெயிலையும் சொல்லி, இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டீட்டெயில் கேட்டு நீங்களும் என்ன மாதிரி எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக வெயிட்டை குறைக்கலாம் வாங்க. நேற்று என்னோடய டயட்டில் பார்த்திங்கன்னா வாட்டர் டயட் தான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா காலையில், மதியம், ஈவினிங் இந்த 3 வேளையும் பார்த்திங்கன்னா 2 இளநீர் குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நார்மல் வாட்டர், எப்பப்போல்லாம் எனக்கு பசிக்குதோ அப்போ கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு என்னோடய வாட்டர் டயட்டை நேற்று நான் கம்ப்ளீட் பண்ணேன். நான் எதுக்காக நேற்று வாட்டர் டயட் எடுக்கிறேன் அப்படின்றத இன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மதியம் நாங்கள் சென்னையிலேருந்து வெளியே கிளம்புறோம். ஒரு 2 டேஸ் சென்னையில் இருக்க போகிறது கிடையாது. ஃபுல்லாக வெளியே தான் இருக்க போகிறோம். வீட்டு உணவு அப்படின்றது ஒன்று எனக்கு கிடையாது. அப்போது இதுக்கேற்ற மாதிரி என்னோடய டயட்டை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், என்னோடய வெயிட் லாஸ் கரெக்டாக நான் நடக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக ஒரு நாள் வாட்டர் டயட் எடுத்து என்னோடய வெயிட்டை குறைச்சி, அதுக்கப்புறம் நான் வெளியே எடுத்துக்கக்கூடிய உணவுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய வெயிட் கரெக்டாக குறையும் அப்படின்ற ஒரே காரணத்தினால நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் டயட் எடுத்தேன். ஓகே, இப்போ என்னோடய வெயிட் எவ்வளோ இருக்குது, நேற்று வாட்டர் டயட் இருந்து இன்றைக்கி என்னோடய வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்ச் சீசன் 2ல் இன்றைக்கி 76வது நாளை நான் துவங்கும் பொழுது என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 65 கிலோ 200 கிராம் இருக்கேன். நேற்று என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 66 கிலோ 200 கிராம் இருந்த வாட்டர் டயட் இருந்ததன் மூலமாக எனக்கு பார்த்திங்கன்னா 1 kg எனக்கு லாஸ் ஆகிருக்கு. இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இப்போ உங்களில் ஒரு சிலருக்கு, ஆஹா வாட்டர் டயட் இருந்தால் ஒரு நாளைக்கு 1 கிலோ குறையுமா, அப்போ டெய்லி இருக்கலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் போய் அட்மிட் ஆகணும். ஒரு சுச்சுவேஷன் இது மாதிரி ஒரு 2-3 நாள் நம்ம வெளியே போகிறோம், அப்போவும் நம்ம டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது மட்டும் இது மாதிரி நான் எடுத்துப்பேன். அது மாதிரி தான் இந்த டைமில் நான் எடுத்துக்கேன். அடுத்து ஒரு 2 டேஸ் பார்த்திங்கன்னா என்னால் வெயிட்டை செக் பண்ணி இதில் நோட்டில் என்ட்ரி பண்ண முடியாது. ஏன்னா வெளியே இருக்கிறதுனால என்னால் வெயிட் செக் பண்ணி எழுத முடியாது. இந்த 2 டேஸ் நான் வெளியே எந்த அளவுக்கு உணவை எடுத்துக்கிட்டு 2 நாள் கழித்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னோடய வெயிட்டை செக் பண்ணி போடுறேன். இப்போ இந்த 2 டேஸ் நான் இங்கே இல்லாததுனால கரெக்டாக நான் வெளியே போய் என்னோடய டயட்டை ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு நான் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே எப்படி எனக்கு சாப்பிட்றதுக்கான பொருள் கிடைக்குது அப்படின்றதில்ல. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா இந்த சீசன் முடியறதுக்குள்ளே என்னோடய ஐடியல் வெயிட் வரணும் அப்படின்ற எண்ணம் என் மனசில் இருக்குது. அந்த கோலை அச்சீவ் பண்ணணுன்ற எண்ணம் இருக்குது. அப்படின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். ஓகே, நான் வந்ததுக்கப்புறமா அதை மீதி உங்ககிட்ட சொல்கிறேன். இன்றைக்கி இந்த சேலஞ்சில் நான் என்னென்னலாம் ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா இளநீர் ஸ்மூதி தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நேற்று வாட்டர் டயட் இருந்தேன் இல்லையா, அதனால் வயிறு புண்ணாகாமல் அடுத்து நான் எடுத்துக்கக்கூடிய ஆகாரத்தினால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக காலையில் 2 இளநீர், அதாவது வழுக்க உள்ள மாதிரி 2 இளநீர் வாங்கி ஒரு 4 ஸ்பூன் பனக்கற்கண்டு அந்த இளநீரில் அந்த வழுக்கையோடு சேர்த்து நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணணுன்னா ஒரு நல்ல ஸ்மூதி கிடைக்கும். அதுதான் இன்றைக்கி காலையில் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இது அவல் உப்புமா, சோள அவலில் உப்புமா செஞ்சு எடுத்துக்கிட்டேன். சைட் டிஷ் எதுவுமே எடுத்துக்கல. ஒரு 11 மணி மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் இருக்க மாதிரி பப்பாயா எடுத்துக்கிட்டேன். மதியம் என்னோடய லஞ்ச் பார்த்திங்கன்னா 100 கிராம் இருக்க மாதிரி ரைஸு, சாம்பார், கேரட், பீட்ரூட் பொரியலும், கீரை, சிறுகீரை பொரியல் பண்ணியிருந்தேன். அதை எடுத்துக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்பும்பொழுது என்னோடய ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக கருப்பு உளுந்து வடை, ஆளுக்கு ஒரு 2 வடை இருக்க மாதிரி சுட்டு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஜீரா வாட்டரும் போட்டு ஒரு சின்ன பாட்டில் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இன்னும் ஒரு 2 டேஸ்க்கு என்னால் ஜீரா வாட்டர் நைட் குடிக்க முடியாது. அதே மாதிரி என்னால் 2 நாள் எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிற இடத்துல எனக்கு அதுக்கான நேரம் கிடைக்குதா, வசதி இருக்கா அப்படின்றது தெரியல. ஏன்னா வீடுனா நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் 2 டைம்ஸ் இப்போ ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வெளியே போகிற இடங்களில் எப்படி இருக்குதுன்னு தெரியல. கண்டிப்பாக நான் உங்களோட அப்டேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கும் இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும் இல்லையா. அதனால் கண்டிப்பாக நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன்னா என்னென்ன உணவுகள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால் ஈவினிங்க்கு நான் கருப்பு உளுந்து வடை எடுத்துக்கிட்டேன். நைட்டு ஜீரா வாட்டர் எடுத்துகிட்டு எங்களோட ஜேர்னியை நாங்கள் தொடங்க ஆரம்பிச்சிட்டோம்.
இன்றைக்கி இந்த வெயிட் லாஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.